சரி கடைக்கு வந்திருக்கோம் டீ சாப்பிட்றதுக்கு. டீ இல்லைடா ஜூஸ். ஜூஸ். கெஃபைன் பார்த்தாலே டீ தான் ஞாபகம் வருது. எப்படியே ஜூஸ் தானே சொல்ல போகிறோம். என்ன ஜூஸ் இருக்கு? ஜூஸ் எங்கடா இருக்கு? எல்லாமே இருக்குடா. அனைத்தும் அந்த பெருசா இருக்கு. அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. 10 பேரை பார்த்துட்டேன்டா. உண்மையா நீ பேர் சொல்லுங்க. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அதான் சார் என்ன சொல்றாரு, தர்பீஸ்ன்ற பேர் அப்புறமா தான் சொல்றாரு. எண்ணெய்கல்ல ஒரு ஸ்பெஷல் இருக்குது. நான் முன்னாடி வந்துருக்கேன் காட்டு திருப்பு. ஆனா நீங்க வந்து போட்டுருக்கீங்க. நீங்க வரும் வந்து சிகரெட் வந்து கிடையாது வேணாம். குழந்தைங்க வந்து வெளியிலனா போயிடும். இது அப்படியே ஸ்பிரிட் ஆகும். பார்த்து தாந்தரிக்குது. அந்த மண்ணு காற்றை கெட்டி மட்டும் மேல பண்ணி போகுது. அந்த பொம்மை கண்ணுக்கு தெரியாம போற பொம்மை கேப் இருக்காக தான் சாப்பாடு. அப்ப எடுத்து முடியாது. நல்ல ஃபுட்டு கொடுக்கணும், சுத்தமா கொடுக்கணும், பொல்யூஷன் இல்லாத, புகை இல்லாத பொருளாக. என்ன மனுஷன் இது மாதிரி ஒரு நடத்துறாங்கன்னு சொல்லி இதை பார்த்து நம்ம சிகரெட் பிடிச்சா இது மாதிரி எப்படி வரும்னு சொல்லி தெரிஞ்சவங்களும் நிறைய பேர் உண்டு. அவங்க ஃபேமிலியோட வரும்போது நேரா வராங்க, ஃபேமிலியோட சாப்பிடுறாங்க. அவங்க தனியா டீ சாப்பிடும்போது அதே கான்செப்ட் நம்ம போகும்போது அது சிகரெட் இல்லாத ஒரு தொகை அந்த கடைக்கு கொடுக்குறோம். அவங்களுக்கு வந்தா குறைஞ்சபட்சம் வருமானம் ஒரு 3000 ரூபாய் கண்டிப்பா அடிப்பட்டது. இதுக்குண்டான கஸ்டமர்ஸ் இப்ப 100 பேர்ல ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 50-60 பேர் ஸ்மோக் பண்றவங்க இருக்காங்க. அந்த கஸ்டமர்ஸ் நமக்கு கேட்டுது. அதை பத்தி பரவாயில்ல. நம்ம கடைக்கு ஃபேமிலி வரணும். அந்த ஃபேமிலி வரும்போது அந்த கடையில பொல்யூஷன் கிடையாது, கரெக்டான ஃபுட் இருக்கும் அப்படின்னு வரவங்க அந்த 10 பேர் வந்து அவங்க. உங்க பேர் என்னன்னா? வெங்கடகிருஷ்ணன். வெங்கடகிருஷ்ணன். ரொம்ப சிறப்பான ஒரு மனுஷனை பாக்குறோம் இன்னைக்கு. என்ன வந்து உண்மையில எதுக்காக கேட்டேன்னா, இந்த இது பாருங்க, ஒரு சிகரெட் விற்பனை கடைக்கு வரவே அன்பாகவும் பாசமாகவும் நடந்து கொள்ளவும். எதுக்குன்னா ஒரு பிசினஸ் தொழில். இது வந்து கேவலமான தொழில் கிடையாது. கண்டிப்பா. அதே டைம்ல நம்ம காசு கொடுக்குறோம், அவங்க பொருள் கொடுக்குறாங்க. இதே டைம்ல இந்த பொருள் இந்த கடைகள் இல்லாத இருக்கிற காசு இருந்தா கூட அந்த நேரம் அந்த பசி அடிக்கிறதுக்கு அந்த கடைகள் எதுவும் கிடையாது. அது மாதிரி வரும்போது அந்த காசு கொடுக்கும் போது மரியாதையாக கொடுக்கணும், கொடுத்து வாங்கும் போது கடையில வேலை சொல்லணும் மரியாதையாக கொடுக்கணும். அப்ப அவங்கள வந்து டீ கொடுப்பான் அப்படின்னு சொன்னா அந்த டீ அவன் நல்லதா போடுவான். 10 ரூபாய் கையில டீ ஒன்று போடு அப்படின்னா அவனை போட அந்த டீயை தப்பா போடுவான். கூட்டம் பிஸியா இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணாத, போட பாரு. கரெக்ட் தான், கரெக்ட். அதனால ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். ஒரு ஜாலியா பேசிட்டு ஒரு ரிலாக்ஸ் பண்றதுக்கு தான் இங்க வந்து உங்க சொல்லிட்டு வந்தேன். அண்ணா கடை ஸ்பெஷல் இருக்கு அந்த கடையில. அந்த அந்த போர்டு தான். அந்த போர்டை பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் டைமே நானும் இன்னொரு பங்கு வந்தோம். சொன்னாங்க, ஆனா நான் இங்க இருக்கோம் பார்த்த டீ கடையில இந்த மாதிரி கிடையாதுடா. டீ கடைகள்லாம் இருக்கும். நான் கண்டிப்பா சைட்ல ஓபன் கிடையாது. போற பொருள் அடிதான் சூடு பண்ணி அதனால அதை வைக்கக்கூடாது. ஒரு ஆள் மட்டும் வச்சுட்டு ஒரு ஆள் வேண்டாம் விட்டுடலாம். 5000 ரூபாய் வச்சா அந்த ஈட்ட விஷயம். அப்ப எனக்கு ஒரு மாசத்துக்கு சம்பளம், அந்த ஒரு மாதம் சம்பளத்தையே நான் வந்து 5 வருஷத்துக்கு யூஸ் பண்ண ஓவனா வச்சு பண்ணாம தண்டச்சோறு தின்னாம என்ன போல போராடு இன்பம் வரும் பின்னோடு நல்லாத்தா கையும் காலம் வச்சானே என்னாட்டா பாடு பாடு மணி மோட்டிவேஷன் வந்து நல்ல நிலவு சமைக்கணும், நிலவு போட்டது. எல்லா பழமும் யூஸ் பண்ணிக்கிறேன். புதுசா அந்த டைட்டில்
இப்படி வச்சிருக்கீங்க. டேட்டு டிஸ்பிளே இருக்கு, அதான் இன்னும் பாருங்க. எல்லாம் 2 நாளைக்கு வந்து காலி ஆகிட்டே இருந்தா பெரிய வித லாபம் கிடையாது. மனசுமா இருக்கு. இங்க வந்தா கண்டிப்பா இந்த கடையை விசிட் பண்ணுங்க. விகே கெஃபே, ஸ்மோக்கிங்கே இல்லாத ஒரு டீ கடைங்க. டீ கடை மற்றும் பழசாறுகள் நிறைந்த தரமான ஒரு கடை. சார் என்ன பண்றீங்க? ஏதாச்சும் சைடுல பிசினஸ் பண்ணாதான் சைன் பண்ண முடியும். என்ன சொன்னீங்க? எனக்கானது இங்க இருக்கு. இல்ல இந்த மாதிரி வந்து ரொம்ப நான் பார்த்தேன். சீரியஸாவே நான் எதிர்பார்க்கல. இது பயங்கர சர்ப்ரைஸா இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் ரேரு. இன்னொரு எக்ஸாம்பிளா காட்டணும்னா வீடியோல இந்த மாதிரியும் சில பேர் கடை வைக்கிறாங்க. என்ன சொன்ன மாதிரி ஓவன் இல்லாம அந்த மாதிரி வந்து போலாம். ஹாய், வெல்கம் டு சம்பவம் செய்கிறோம். ஆனால் எங்கே இருக்கு நம்ம கடை? எங்கே இருக்கு ஸ்பாட் வந்து ஆலப்பாக்கம், சென்னை 63 பெருங்குளத்துக்கு வந்து கரெக்டா 2 கிலோமீட்டர். பைபாஸ், நியூ பைபாஸ் கார்னர். நியூ பைபாஸ் வரும், அதோட கார்னர் நேராக நெடுங்குன்றம் போகணும். அந்த கார்னர் வந்து நம்ம கடை இருக்கு. நான் வெளியில காமிக்கிறேன். அண்ணனோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கடை ஷாப் நம்பரு. வாங்க விசிட் பண்ணுங்க. ஷாப் நேம் பாருங்க, விகே கஃபே. ஓகேங்களா? ஆமா, சுத்து முத்தும் பார்த்துட்டு இவ்வளவு கேள்வி கேக்குறீங்களே, நீங்க யாருன்னே சொல்லலையே. விகே கஃபே நல்லா இருக்கு, ஜூஸ் நல்லா இருக்கு, சாப்பிட்டேன். அதனோட சில விஷயம்லாம் சொல்லியிருப்பாரு அவங்க. விசிட் பண்ணுங்க கடையை. இந்த சைடு போனீங்கன்னா வெயிலாக இருக்குது. இங்கேருந்து பெருங்குளத்துலேருந்து நெடுங்குன்றம் செம வெயிலாக இருக்கும். சென்டராக வந்து நம்ம அண்ணங்களில் வந்து ஜூஸ் சாப்பிட்டு காஃபி இருக்குது, ஜூஸ் இருக்குது, கூல் ட்ரிங்க்ஸ் இருக்குது, எல்லாமே நீங்கள் சாப்பிடலாம். வாய்ஸ் அப்படியே நம்ம சேனல் பேர் சொல்லி ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொல்லிடுவேன். நம்ம சேனல் சம்பவம் செய்கிறோம் அப்படின்ட்டு இது வந்து பிளாக் இந்த மாதிரி போட்டு வரணும். பொதுநலன்றது நிறைய நல்ல விஷயம் தான். சர்வீஸ் தான். எங்களோட விகே காஃபிக்கு பொதுநலம் சேனல்கள் வந்து அருமையான ஒரு பதிவை பதித்துள்ளார்கள். அவர்களுக்கு எங்களை மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்ஸ்.